வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான முருங்கைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த கூட்டுக்கு தேவையான துவரம்பருப்பு நான் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பை குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது 4 to 5 விசில் அளவுக்கு விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை வேக வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இந்த கூட்டுக்கு நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு துவரம்பருப்புக்கு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி பெரிய பெரிய லென்த்தான பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி பருப்பை நல்லா வேக வச்சதை மசிச்சதுக்கப்புறம் இதிலையே நம்ம முருங்கைக்காயை வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பருப்புலையே நம்ம வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காயில் தண்ணியில் வேக வைக்கிறதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பில் போட்டு நல்லா வேக வச்சோன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காயை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது நல்லா முருங்கைக்காய் வேகட்டும். முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். நம்ம இந்த வேகிற டைமில் இந்த கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு தேங்காய் மட்டும் போதும். தேங்காயை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ முருங்கைக்காய் நம்ம பருப்போடு வேக வச்சுட்டு இருந்தோம்ல, அது ரெடி ஆயிடுச்சுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய். அது நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடும். அதனால தான் நல்லா முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் காரத்தையும் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரே ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சதை இப்போ இந்த கூட்டில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் கூட்டுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் நம்ம சேனலில் எப்படி பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல்லையே முருங்கைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான பொரியல் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.